பாரதத்துல விரதம் இருக்கும். 24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும். சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா உடம்புல 1-2 கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா. இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறுது. சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அது ஒளிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. அது பரவும் பொழுதுதான் நம்ம சொல்றோம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இத்தனை காலமா நாம என்ன பண்ணோம், செவ்வாய்க்கிழமை விரதம், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்தா செத்து போயிடும். சனிக்கிழமை சாப்பிடாதீங்க, கேன்சர் செல் செத்து போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா, 7 நாள் விரதம் இருங்க, மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு? யாருக்குமே வரல. நாம விரதத்தை விட்டாச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறோம். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகுங்க, உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும் பொழுது கேன்சர் செல்லுக்கு அந்த எனர்ஜி வேணும். இளைஞர்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ண விவேகானந்தர் சொல்றாரு, வேற எந்த கம்பசூத்திரமும் சொல்ல. ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, யோக கலையை ஃபாலோ பண்ணுங்க, ஃபங்க்ஷனல் ஃபிட்டா இருங்க, ஒரு ஸ்போர்ட் விளையாடுங்க.